என் பேர் சங்கர சுப்பிரமணியம். நான் சாலிகிராமத்தில் வருகிறேன். என்னுடைய இடத்தை சுமார் 7 வருடங்களாக ராம் ஏஜென்சி என்ற ஒரு நபருக்கு வாடகை ட்ரெஸ்பாஸாக இருக்கிறார்கள். அவர் என்னிடத்தில் எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் 7 வருட காலமாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருளையும் டிஷ்யூ பேப்பரையும் தயாரித்து கொண்டிருக்கிறார் என்று கார்பரேஷனில் சுமார் 21/12 புகார் கொடுத்தார். இந்த புகார் கொடுத்தவர் பிரகாஷ் அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுத்தார். இதற்கு பிரகாஷ் நேரடியாக சென்று அந்த இபி கார்டை பார்த்து எத்தனை வருடங்களாக சட்டவிரோதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள், அதற்குரிய ப்ரொஃபஷனல் டாக்கை அவர் வாங்க வேண்டும். ஆனால் அவர் சென்று 7 வருடத்துக்குள்ள பிளாஸ்டிக் 7 வருடத்துக்குள்ள பொருளை வாங்காமல் வெறும் 3 மாதத்துக்குள்ள பொருளை வாங்கிவிட்டு பாக்கி பணத்தை அவர் லஞ்சமாக பெற்றிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு தொழிற்சாலை எத்தனை வருடமாக சட்டவிரோதமாக இயங்குகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இபி கார்டு தான் பேரண்ட் டாக்குமெண்ட். அவர் அதை முறையாக செயல்படுத்தவில்லை. மேலும் பிரகாஷ் என்றவரிடத்தில் மீண்டும் நாங்கள் சீல் வைக்க போகிறோம், இந்த தொழிற்சாலையை எந்த கட்டிட உரிமையாளத்திலிருந்து கடிதமும் என்ஓசி இல்லை என்று சொன்னால் இந்த கட்டிடத்தை சீல் வைக்க போகிறோம் என்று அவரோட கடிதம் உரிமையாளருக்கு எழுதி கட்டிட உரிமை எனக்கும் எழுந்தார். ஆனால் கடிதம் எழுதி 3 மாத காலமாக சீலை வைக்கவில்லை. ஆனால் 15 நாட்களில் சீல் வைத்து விடுவேன் என்று கடிதம் எழுதினார். இந்த 3 மாதமாக சீல் வைக்கவில்லை. மேலும் அந்த இடத்தில் தடை செய்த பொருள் பிளாஸ்டிக் பொருளை இயங்கி இரவும் பகலும் ஓட்டுகிறார் என்று கடிதம் எழுதினார். அந்த கடிதத்திற்கு தடை செய்த பொருள் என்று குறிப்பிட்டு அந்த தடை செய்த பிளாஸ்டிக் பொருளை பகலில் ஓட்டாமல் இரவில் ஓட்டாமல் பகலில் தாங்கள் ஓட்டிக் கொள்ளலாம் என்று கம்பெனிக்கு கடிதம் எழுதி எனக்கும் எழுதி கொண்டார். இப்படி சட்டவிரோதமாக ஒரு ஆவணத்தை கார்பரேஷனிலிருந்து நேரடியாக கடிதம் மூலியமாக எழுதியது மிகவும் சட்டவிரோதமான குற்றங்களை செய்திருக்கிறார்கள். மேலும் ஒரு நாள் பிரகாஷை பார்த்து கேட்டு ஏன் சீலை வைக்கவில்லை என்று கேட்டேன். அவர் கூறியது ஒரு பிரகாஷுக்கு என்னிடத்தில் கூறியது, நாங்கள் இப்ப எந்த ஆவணம் இல்லாமல் அவர்களுக்கு நாங்கள் லைசன்ஸ் கொடுக்க போகிறோம் என்று கூறினார். அப்ப எந்த ஆவணம் தேவையில்லை என்று சொன்னால் அப்ப தாங்களுக்கு லஞ்சம் மட்டும் போதுமா என்று கேட்டேன். அவர்கள் எந்த பதிலும் இல்லை. தாங்கள் சீல் வைக்க போகிறேன் என்று கூறினீர்களே, தாங்களிடத்தில் இருக்கும் கார்பரேஷன் வழக்கறிஞரிடத்தில் சட்டப்பிரிவில் கேட்டுத்தான் இந்த உத்தரவு பிறப்பித்தான்னு கேட்டேன். ஆம், கார்பரேஷன் சட்டப்பிரிவில் கேட்டுத்தான் பிறப்பித்தேன் சொன்னால் நேரடியாக இந்த ஆவணத்தை இந்த புகாரை எடுத்துக்கொண்டு நேர முருகேசன் என்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் கேட்டேன். சார், சீல் வைக்க போகிறேன் என்று கூறிவிட்டீர்கள், 3 மாதமாக சீல் வைக்கவில்லை, ஆனால் எந்த ஆவணமும் தேவையில்லை, நான் லைசன்ஸ் கொடுக்க போகிறேன் என்று கூறினாரே, இதுக்கு தாங்கள் கருத்து என்று கேட்டேன். ஆமா, என்னிடத்தில் போன்ற சட்டவிரோதமான கடிதம் என் டேபிள் இருக்கிறது. நான் இப்போது கூடிய அனைத்திற்கும் வீடியோ ஆதாரம் இருக்கிறது என்பதில் நானாக பேசவில்லை. அனைத்துக்கும் வீடியோ, பிரகாஷ் கூடியது, முருகேசன் கூடியது, இரண்டுக்குமே வீடியோ ஆதாரம் இருக்கிறது. முருகேசன் எடுத்துக்கூடாது சட்டவிரோதமாக பிரகாஷ் என் டேபிளில் ஆவணம் வைத்துள்ளார். நான் இந்த லைசன்ஸில் கையெழுத்து போட்டு கொடுத்தால் என்னுடைய பதவி உயர்வு பாதிக்கும், லஞ்சம் வாங்கினதுக்கு இணையாகிவிடும், பதவி உயர்வு. நான் ஐஏஎஸ்க்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னோட ஐஏஎஸ் பதவி கிடைக்காது. எனவே நான் இந்த குற்றச்செயலுக்கு ஈடுபட மாட்டேன், நான் இந்த லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன் என்று என்னிடத்தில் கூறிவிட்டு பிறகு இவர் போலியான ஆவணத்தில் நான் இதுநாள் வரையிலும் அந்த தொழிற்சாலை நடவடிக்கைக்கு என்ஓசியோ பில்டிங் 2 கொடுக்கவில்லை. ஆனால் இவராகவே போலியான ஒரு ஆவணத்தை வாங்கி கொண்டு லைசன்ஸை கொடுத்து விட்டு நாங்கள் லைசன்ஸ் கொடுத்து விட்டோம் என்று எனக்கு கடிதம் மொழி கொண்டார். முதலாவது என்ஓசி கேட்டது அவர்கள் தான், சீல் வைக்க போறோம் சொன்னது அவர்தான், எந்த ஆவணமும் வேண்டாம் என்று லைசன்ஸ் கொடுத்தும் அவர்தான். குறிப்பாக சொல்ல போனால் தாங்கள் சீல் வைக்க போறோம் என்று கடிதம் எழுதிவிட்டு எந்த ஆவணமும் வாங்காமல் எந்த ஆவணம் வாங்காமல் லைசன்ஸ் கொடுத்ததும், மேலும் 7 வருடத்துக்கு மேல தொடர்ந்து நடந்த ஃபேக்டரிக்கு 3 மாதத்துக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்கி இருக்கிறார்கள். இதுல இருந்து அவர் லஞ்சம் வாங்கி இருக்கார் என்பதுக்கு வேற என்ன ஆதாரம் வேண்டும்? பொதுவாக ஒன்று கூறுகிறேன், எல்லா பஸ் ஸ்டாண்டுகளும் திருடர்கள் ஜாக்கிரதை என்னொரு போர்டு இருக்கிறது. ஆனால் கார்பரேஷன் அலுவலில் லஞ்சம் கொடுத்தாலும் குற்றம், வாங்கினாலும் குற்றம் என்று போர்டு இருக்கிறது. இந்த வாங்கினால் குற்றம் என்பது யார் அங்கு இருக்கிறார்கள்? தாங்கள் அமர்த்திய அதிகாரிகள் தான் அங்கு இருக்கிறார்கள்.
அப்ப திருடர்கள் ஜாகிரதை என்று போட்டிருக்கும், லஞ்சம் வாங்குவங்க இருக்கிறார்கள் நீங்கள் எச்சரிக்கை என்று போட்டிருக்கும். என்ன வேறுபாடுகள் இருக்கிறது? எனவே சட்டப்படி இதை சீல் வைக்கிறதுக்கு தாங்கள் உத்தரவிடும். இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் ஒரு ஆபத்து, ஒரு கரண்ட் திருடினாலோ இல்லை ஒரு உயிரிழப்பு இருந்தாலோ இல்லை மின்சாரத்தால் பில்டிங் இடிஞ்சு வந்தாலோ இதுக்கு லைசன்ஸ் கொடுத்த முருகேசனும் பிரகாஷும் தான் இதுக்கு பொறுப்பே தவிர நான் பொறுப்பாக மாட்டேன்.